திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா பார்த்தோம்னா அவங்க திவ்யா கிட்ட தனக்கு நடந்த எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரு தான் தன்னுடைய கணவர் அப்படிங்கிற உண்மையை மட்டும் அவங்க மறைச்சிட்டு இந்த மாதிரிக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. ஆனால் அவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரத்தை கல்யாணம் நடக்க போகுது. அதனால் அவர் வாழ்க்கையில் நான் தலையிடவே மாட்டேன். என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் என்னை காப்பாற்றினாரு, அவ்வளோதான். அவருக்கும் எனக்கு இருக்கிற சொந்தமே தவிர மற்றபடி எனக்கும் அவருக்கு வேற எந்த வித இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் யாருன்னு சொல்லி தயவு செய்து என்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இதுக்கு மாதிரியும் நான் அவளை காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றினாரு, அவ்வளோதான். எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே திவ்யா அப்படியே கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா இப்போ மாதிரி என்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திரு பார்த்தோம்னா அவங்க மகா இப்படி ஃபீலிங்கோட பேசினது எல்லாத்தையுமே கேட்டு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா காஞ்சனாவை தான் காட்டுறாங்க. 3 பேர் அப்படி என்னதான் நின்று பேசிட்டு இருக்காங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கதவை தட்டிட்டு இருக்கவும் அப்போ மகா கேட்குறாங்க, அக்கா என்கிட்ட நீங்கள் இப்பவும் பேச மாட்டீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே திவ்யா பார்த்தோம்னா மகாவை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கவும் அடுத்தது காஞ்சனா கவு தட்டிட்டு இருக்கவும் கதவை திறக்கிறாங்க. அப்போ உடனே காஞ்சனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு திவ்யா, இவன் உன் மனசை மாத்துறதுக்காக இவ நல்ல கதையெல்லாம் பேசுவா, ஆனால் அதெல்லாம் நீ நம்பிடாத. இவளை இப்பவுமே நம்ம வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திவ்யா அம்மா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படிங்கவோ ஐயோ என்னது இவன் மனசை மாத்திட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மகா அவங்க திவ்யா கிட்ட சொல்றாங்க, அக்கா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களாக்கா அப்படின்ட்டு கேட்டு இருக்கவும் நான் பேசுவேன் மகா, உன் பிரச்சனை இவ்வளவு தூரம் நீ சொல்லியிருக்கிற, உன்னை நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது அக்கா நீங்க என்னை பத்தி பரிதாபம்லாம் நீங்க பட வேண்டாம். என்ன ஒரு பிரச்சனை இருந்தா அவர் காப்பாத்தினாரு, அதுக்கப்புறம் இப்போ நீங்க எல்லாருமே எனக்காக இருக்கிறீங்க, நான் இங்க சந்தோஷமா தாங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கவும் ஒழுங்கு மரியாதையை இந்த வீட்டை விட்டு போரியாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா போட்டு திட்டவும் அடுத்தது திருவும் மகாவும் பார்த்தோம்னா நேரம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா அவங்க பாட்டி திரும்பவும் மகாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் அப்போ அவங்க சத்தம் கேட்டு கவிதா அதுக்கப்புறமா காவேரி அவங்க கணவர் மயில் எல்லாருமே வந்துருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா அம்பிகா அவங்க அந்த சாமியாரை தான் போய் பார்த்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. திருவுக்கு இருக்கிற கண்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க, இன்னும் திருவுக்கு இருக்கிற கண்டம் முடியலை, அது முடியும் போது கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு தோணுமா, அது வரைக்கும் நீ மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அம்பிகா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க காவேரியோட கணவர் இவ எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா திரு சொல்கிறாங்க, பாட்டி நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது திரு நீ எதுவும் பேச வேண்டாம், ஏன்னா காஞ்சனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்படிங்கவும் இது கிட்டது ஆகா அங்க பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ காவேரியில அவங்க கவிதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன்னை யாரோ தூக்கிட்டு போறதுக்காக வந்தாங்களாம், அதுக்கப்புறம் திவ்யா தான் திருவுக்கு ஃபோன் பண்ணி திரு உன்னை காப்பாத்தி இருக்கிறானா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, அந்த பிரச்சனையெல்லாம் நீ ஏதோ ஒரு பிரச்சனையோட இருந்துகிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம உன்னை காப்பாத்து போய் திருவுக்கு ஏதாவது நடந்திருந்தனா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே பாட்டி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ என் பேரனுக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திருவோட கையை பார்க்குறாங்க. அப்போ ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க கஜேந்திரன் அவங்க இது பண்ணதுனால அதில் சிவப்பு கலராக வந்துட்டு இருக்கவும் ஐயோ திருவோட கையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லவும் ஐயோ என் பேரனோட கையில் என்னது இந்த மாதிரிக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அலறவும் உடனே திரு சொல்கிறாங்க, பாட்டி அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் காயம் படலை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும் போது அப்போ கவிதா சொல்கிறாங்க, பாரு கையில் பட்ட காயம் கழுத்தில் பட்டிருந்தனா என்ன நடந்திருக்கும், எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஒரே வரிசை அவன் தான், அவனுடைய நிலைமையை நீ முடிச்சிருப்ப போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை கேட்டதுமே உடனே பாட்டி இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப திரு சொல்றாங்க, எங்க பாருங்க அப்படிலாம் எதுவும் நடக்கல, எதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன திரு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, இவளை காப்பாத்த போய் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற, இவ போற இந்த வீட்டுல வேலை 10 லட்சம்லாம் போறோம், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படிங்கும் போது அப்போ தாத்தா தடுக்கிறாங்க, எங்க பாரு கவிதா கொஞ்சம் நீ அமைதியாயிரு, அன்னைக்கு திருவுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது மகா தானே காப்பாற்றினா, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மகாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, திரு போய் காப்பாற்றி இருக்கிறா, இதில் என்ன இருக்குது, அதுதான் திருவுக்கு என்ன ஆகலையில, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதம்மா அப்படிங்கும் போது என்னப்பா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னை இவளை காப்பாற்றினா அது காப்பாற்றுனது திவ்யா தான், இவன் சும்மா கூட தான் நின்றுட்டு இருந்தா, மற்றபடி இவன் திருவெல்லாம் காப்பாற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மயில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னது எங்கள் பிரச்சனை இந்த மாதிரி பெருசாக போயிட்டு இருக்குது, நம்ம அம்பிகா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே என்ன என்னாச்சு அப்படிங்கும்போது அம்மா எங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமா வாங்கம்மா, இல்லைன்னா மகாவை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க போலுக்கு அப்படிங்கும்போது இதை கெட்டதுமே அம்பிகா சொல்றாங்க, மயில் நான் பக்கத்துல வந்துட்டு அப்படிங்கும்போது சீக்கிரமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் போனை வைக்கிறாங்க.
அப்போ கவிதா வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு நான் சொல்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கும் போது அப்போ காவேரியோட கணவர் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீ வீட்டை விட்டு போயிட்டா எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு மாமா வந்து கேட்டுட்டு இருந்தாங்களே, ஆமாம் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கானே உன் புருஷன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கவிதா சொல்கிறாங்க, ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தானே, உன் கழுத்தில் தாலி கட்டினாம்லாம் உன் புருஷன் எங்கே இருக்கிறான் அவனுக்கு முதல்ல ஃபோனை போடு, நாங்கள் வந்து அவனுக்கு கூடயே நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே திரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ரூபத்தில் வந்து நம்ம பக்கம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திரு வந்து சொல்றாங்க, அங்க பாருங்க அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதுல எதுக்காக திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது திரு இந்த விஷயத்துல நீ தலையிடாத, நீ பேசாம நீ அமைதியாயிரு, இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தாக்கி அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பாட்டியும் சொல்றாங்க, ஆமா உன் கழுத்துல தாலி கட்டினானே அவன் யாரு அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு இப்பவுமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே மகாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ இது என்னது இவங்க இந்த மாதிரிக்கு திருவை பத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ இப்ப சொல்ல போறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்க பார்த்தோம்னா வந்து ஒரு குரல் கேட்குது. உடனே திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தோம்னா காஞ்சனா அங்கே வந்துருந்தாங்க. காஞ்சனா பார்த்ததுமே மகா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏற்கனவே இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இதில் இவங்க வர வந்துட்டாங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே காஞ்சனா வந்து இவன் இன்னும் வீட்டை விட்டு போகலையா, இவன் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போய் ஆகணும், என்ன திரு இவளை எதுக்காக நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திரு வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க மகாவுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அதனால நான் காப்பாற்றினேன், அதோட முடிஞ்சு போச்சுது, எனக்கு தான் எதுவும் ஆகலைல்ல, எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இவ எப்போ வந்து வீட்டுக்கு வந்தாலோ அப்பவுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது திரு, உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா காஞ்சனா வந்து மகாவோட கையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டே அனுப்பவும் அப்போ மகா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா நான் சொல்றது கேளுங்க அப்படின்ட்டு இருக்கவும் அப்போ மகா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, திருவுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, 21 நாள் வந்து விளக்கேற்றணும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வந்து போயிருவேன், ஆனா இவங்க அதுக்குள்ளேயே என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மகா வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து காஞ்சனா கவிதாவும் சேர்ந்து மகாவை வீட்டை விட்டு துரத்தி விடவும் அவங்க கீழே போய் விழுறாங்க. அப்ப கரெக்டா பார்த்தோம்னா அவங்க அம்பிகா வந்து அவங்க பிடிக்கிறாங்க. அப்போ மகன் வந்து அம்மானு சொல்லிட்டு கீழே விழுறதுக்காக போகும்போது அம்பிகா வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே யார் வந்து இவளை வந்து இந்த மாதிரிக்கு வீட்டை விட்டு போக சொன்னா அப்படின்ட்டு கேட்கும். உடனே வந்து காஞ்சனாவும் கவிதாவும் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இவளால் எதுக்காக வந்து திருவுக்கு இந்த மாதிரிக்கு ஆபத்து வரணும், நம்ம வீட்டு பையன் எதுக்காக வந்து இவளுக்காக இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிடணும், இவ இருக்கக்கூடாது, இவ இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இல்லை அவன் இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கவிதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கிற, இங்கே பாரு நான் வந்து திருவுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன், திருவோட வாழ்க்கையில இவ பிரச்சனையா வருவா, அதனால சொல்றது கேளு அப்படிங்கவோ அப்ப காஞ்சனாவும் அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்பிகா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க என் பையனை அன்னைக்கு இக்கட்டான ஒரு நிலைமையில காப்பாத்தினது மகா தான், அதே மாதிரிக்கு தான் மகாவுக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதனால திரு காப்பாத்தி இருக்கிறான், அது மட்டும் இல்லாம திரு வந்து மகா இல்ல, மகா இருக்க வேண்டிய இடத்துல வேற யாரா இருந்தாலும் என் பையன் இந்த மாதிரி தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து மகா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, மகா வா மகா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததுமே கவிதாவும் காஞ்சனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.